10,000 தொழிலாளர்கள் ஒப்பந்த முறையில் எடுக்கப்படுவார்கள். சமூக பாதுகாப்புடன் கூடிய ஊதியம் இனிமேல் கிடையாது. இந்த பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் திராவிட அரசுகள் கூட அறிவிக்க பயந்த ஒரு விஷயத்தை தாவேக அரசு அறிவித்துள்ளது. இதுதான் முக்கியமான விஷயம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒன்றிய அரசு அறிவித்துள்ள 4 சட்ட தொகுப்புகளில் மிக முக்கியமானதாக இருக்கக்கூடிய, தொழிலாளர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய, எதிராக இருக்கக்கூடிய பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்ற விஷயத்தை பற்றியதான். அநேகமாக தமிழகத்தில் மாநில அரசு துறைகளில் முதன் முறையாக பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்ற ஒரு புதிய விஷயத்தை மின்துறை அமைச்சர் அவர்கள் தனது சட்டமன்ற அறிவிப்பின் பொழுது சென்ற வாரம் அறிவித்தார். 10,000 தொழிலாளர்கள் ஒப்பந்த முறையில் எடுக்கப்படுவார்கள். 5,000 ஸ்கில்டு லேபர் ஒப்பந்த முறையில், பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்ற முறையில், 5,000 பணியாளர்கள் அன்ஸ்கில்டு லேபர் என்ற முறையில். ஐடிஐ டிப்ளமா மாதிரி இருக்கிறவங்க ஸ்கில்டு எம்ப்ளாயர்ஸ், ஐடிக்கு கீழே குறைந்த கல்வி தகுதியுடையவர்கள் அன்ஸ்கில்டு எம்ப்ளாயர்ஸ் என்ற வகையில் ஒப்பந்த முறை 5 ஆண்டுகளுக்கு என்ற முறையில் எடுப்பார்கள் என்று அவர் அறிவித்திருக்கிறார். 5 ஆண்டுகள் ஒப்பந்த முறை என்பது பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் முறையாகும். 5 ஆண்டு ஒப்பந்த முறை என்பது இராணுவத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள அக்னிபத் திட்டத்தை போன்றதாகும். அப்போ எல்லாரும் நினைப்பாங்கன்னா 5 ஆண்டு தானே, 5 ஆண்டு வேலை செய்வாங்கல்ல, 5 ஆண்டு அடிப்படை ஊதியம் பேசிக் பே, டிஏ, ஹெச்ஆர்ஏசிசி கொடுப்பாங்கல்ல என்றெல்லாம் பலர் தவறுதலாக புரிந்து கொண்டிருப்பார்கள். அப்படி அல்ல. 5 ஆண்டும் அவருக்கு ஒரே மாதிரியான ஊதியம் தான் கொடுப்பாங்க. ஒருவேளை முதலாம் ஆண்டு 10,000னா 2ஆம் ஆண்டு ஒரு 1,011 கொடுக்கலாம், அடுத்த ஆண்டு 12 கூட கொடுக்கலாம். ஆனா கன்சாலிடேட் பே தான் கொடுப்பாங்க. அடிப்படை ஊதியம் டிஏ, ஹெச்ஆர்ஏசிசி என்பது கிடையாது. சமூக பாதுகாப்புடன் கூடிய ஊதியம் இனிமேல் கிடையாது. அவருக்கு ஒரு ஒப்பந்த ஊழியர்கள் அன்ஸ்கில்டு, ஸ்கில்டு மின்சார வாட்டில் 60,000க்கு மேற்பட்ட காலிப்படங்கள் இருக்கு. நுகர்வோருக்கு சேவை செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு 46,000 காலிப்படங்கள் இருக்கு. அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு 5,000 பேர் அன்ஸ்கில்டு லேபர் எடுத்துக்கலாம், இன்னொரு 5,000 பேர் ஸ்கில்டு லேபர் எடுத்துக்கலாம். ஸ்கில்டு லேபர்னா ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமா படித்தவங்க, பல வகையா இருக்கு விஷயம். ஏஇ உட்பட இனிமேல் நிரந்தர தன்மை வாய்ந்த பணிகளில் ஃபீல்டு அசிஸ்டன்ட், வயர்மேன், எல்ஐ ஃபோர்மன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், JE2, JE1, AE, AD உட்பட அனைத்து பதவிகளும் அந்த பதவிக்கு தகுந்த கல்வி தகுதியை மேற்கோள் காட்டி ஓராண்டுக்கோ, 2 ஆண்டுக்கோ, 3 ஆண்டுக்கோ, இல்ல 6 மாதத்திற்கோ ஒரு கன்சாலிடேட் பே பிக்ஸ் பண்ணி அவரை எடுத்துக்கொள்ள முடியும் என்பதுதான் பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்றிய அரசு அறிவித்துள்ள சட்டமாக கொண்டு வந்த 4 சட்ட தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இது பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட். இந்த பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் திராவிட அரசுகள் கூட அறிவிக்க பயந்த ஒரு விஷயத்தை தாவேக அரசு அறிவித்துள்ளது. இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப இது என்ன நம்ம சொல்ல வரோம்னா, இது அக்னிபத் திட்டம் மாதிரி. நீ 10,000, 15,000, 20,000 மாசத்துக்கு கொடுப்ப அப்படின்னு சொன்னா, எனக்கு பஞ்சப்படி கிடையாது, ஹெச்ஆர்ஏ கிடையாது, ஒரு ஆண்டு போனா இன்கிரிமெண்ட் கிடையாது, எனக்கு போனஸ் கிடையாது, மெடிக்கல் லீவ் கிடையாது, ஏன் எதுவுமே கிடையாம ஒரு வேலை. அது என்ன வேலை? ILOல தமிழ் இந்தியா கையெழுத்து போட்டு வந்திருக்கு. டீசன்ட் ஜாப், டீசன்ட் சேலரி, குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கணும். இப்போ பே கமிஷன் பேசிக்கிறாங்க. குறைந்தபட்ச ஊதியம் 34,000 பேசிக்கிறாங்க. மினிமம் ஸ்கேல் மினிமம் ஊதியம் 34,000 இருக்கிறோம். இப்போ அந்த மினிமம் ஊதியம் கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? இதை நீ பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் போன பிறகு மினிமம் ஊதியம்ன்றவே கணக்கு கிடையாது. அதை டிவைட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் எந்த காலத்திலும் அவர் ஒரு அரசு நிறுவனத்திலோ இல்லை ஒரு தனியார் நிறுவனத்திலோ நிரந்தரத்தன்மை பர்மனன்ட் ஜாப் ஸ்டேட்டஸ் கேட்க முடியாது என்பதை தாவேக அரசு முதல் முறையாக அறிவித்திருக்கு. எவ்வளவு பெரிய ஆபத்தான அறிவிப்பு தெரியுமா? இந்த ஆபத்தான அறிவிப்பை இளைஞர்கள் உணர்ந்தார்களா? வாக்களித்த இளைஞர்கள் ஜென்சி கிட் உணர்ந்தார்களா? 2K கிட்ஸ் உணர்ந்தார்களா? மாணவர்கள் உணர்ந்தார்களா? நான் படிச்சுட்டு, டிப்ளமோ படிச்சுட்டு, BA படிச்சுட்டு, ஆர்ட்ஸ் டிகிரி படிச்சுட்டு, MA MPhil படிச்சுட்டு நான் அரசு ஊழியனாக மாறுவேன், மத்திய அரசு ஊழியனாக மாறுவேன், தமிழகத்தில் முக்கிய பொறுப்புக்கு போவேன், உயர்ந்த பொறுப்புக்கு போவேன் என்ற கனவோடும் கற்பனையோடும் படித்த ஏழை எளிய மாணவர்களிலிருந்து மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் மிடில் கிளாஸ் வரையும் அந்த கனவுகளை சுமந்த இளைஞர்களே, உங்களை பார்த்து கேட்கின்றேன். பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தமிழகத்தில் வந்து விட்டது. என்ன செய்ய போறீங்க? நீங்க தானே வாக்களித்து அவரை முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சீங்க. நீங்கள் தானே அவருக்கு அரசாங்கத்தை கொடுத்தீங்க. அவர் என்ன சொன்னார்? வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பாரு. இப்ப வேலையை எடுத்துட்டாரு. பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்பது நிரந்தரத்தன்மை வாய்ந்தபடி கிடையாது என்று சொன்னால், தமிழக மின்சார வாரியத்தில் மட்டுமல்ல அனைத்து துறையில் கிடையாது என்று வரும். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 4 லட்சம் காலிப்பணிகள் தமிழக அரசுல. இந்த 4 லட்சம் காலிப்பணிகளுக்கும் இனிமேல் பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வரப்போவதாகத்தான் இந்த அறிவிப்பு சொல்கிறது. வேலை தேடுற இளைஞர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், என்ன பண்ண போறீங்க? வாக்களித்த இளைஞர்களே, ஜென்சி கிட்ஸ் என்ன பண்ண போறீங்க? இது சரியா?
சரியா என்று நீங்கள் கேட்க வேண்டாமா? உங்கள் நம்பித்தான் வாக்களித்தோம் என்று நீங்கள் கேட்க வேண்டாமா? கேட்பீங்க என்று நம்புறேன். கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா என்பதை வரும் காலங்கள் உணர்த்தும். இளைஞர்களின் வாக்கை பெற்று ஆட்சிக்கு வந்த தாவேக அரசு இதை செய்திருக்கிறது. அப்போ இந்த 5 ஆண்டு முறை இருக்கு இல்லையா, 5 ஆண்டு ஒப்பந்தம் இருக்கு. டிஎன்பிசி மூலமா தான் எடுப்பாங்களாம். டிஎன்பிசி என்பது மாநில அரசினுடைய ஒரு துணை நிறுவனம். அது ரெக்ரூட்மெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அலுவலகம். 5 வருஷம் தான் வச்சுக்க போறேன், 4 வருஷம் தான் 3 வச்சுக்கிறேன், 3 வருஷம் வச்சுக்க போறேன் என்பதுக்கு ஒரு டிஎன்பிசி நிறுவனமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்க எப்படி பார்க்க போறீங்க தெரியுங்க. அவர் என்ன சொன்னாரு, இங்க பெட்ரோல் என்ன தாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கோச்சிங் கிளாஸ் போட்டு பல்வேறு கோச்சிங் நிறுவன ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து அரசு வேலைக்கு தயார் பண்ணா ஹையர் அண்ட் ஃபயர் டெய்லி வேஜஸ் மாதிரி 5 ஆண்டுகளுக்கு என்ற ஒரு திட்டத்தை, பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வரும் என்று சொன்னால் அவர் எப்படி வாக்கு கேட்டாரு? எனது தங்கச்சிகளுக்கு வேலை கொடுப்பேன், என் தம்பிகள் வேலை கொடுப்பேன் என்று சொன்னாரு, என்னோட சகோதரிகள் வேலை கொடுப்பேன்னு சொன்னாரு. வேலை புரிகின்றார். இப்போ பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக தமிழக அரசில் இருக்கக்கூடிய 3.5-4 லட்சம் காலி பணியிடங்களை இனிமேல் ILO என்று சொன்ன டீசன்ட் ஜாப் டீசன்ட் சேலரி என்ற வகையிலும் பொருத்த மாட்டாங்க. அடிப்படை சம்பளம் பஞ்சப்படி HRACC என்ற அடிப்படையில் பொருத்த மாட்டாங்க. இனிமேல் அவர்களுக்கு போனஸ் கிடையாது, மெடிக்கல் லீவ் கிடையாது, ஏர் லீவ் கிடையாது. ஹையர் அண்ட் ஃபயர் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்ச் ஆபீஸ் ஒர்க் மாதிரி வேலை நாடுகள் இருக்கக்கூடிய அந்த வேலைத்தன்மையை போல இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் முதல் முறையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழகத்து இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீரம் உண்டு, பாரம்பரியம் உண்டு. அவர்கள் எந்த காலத்திலும் சமூக பாதுகாப்புகளை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், சமூக நீதியை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இளைஞர்களுக்கு ஒரு ஆபத்து வரும் என்று சொன்னால் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்கனவே கொடிகட்டி பிறக்கின்ற பொழுது மேலும் மேலும் வேலையில்லா திண்டாட்டம் உயரும் என்று சொன்னால் தமிழக இளைஞர்கள் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். என்ன பண்ண போறீங்க? வேடிக்கை பார்க்க போறீங்களா? மீண்டும் இன்னொரு படத்தை, இன்னொரு ஹீரோவை தேடி சினிமா தியேட்டருக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி யாரோ ஒருவரின் கதையை இருட்டில் பார்க்க போகிறீர்களா என்று நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். திராவிட அரசுகள் இதுவரையில் செய்யாத, திராவிட அரசுகளே செய்ய பயந்த பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டை இந்த அரசு செய்திருக்கிறது என்று சொன்னால் இது மக்கள் நலன் காக்கும் அரசா என்று நாம் யோசிக்க வைக்கிறாங்க. அப்போ வாக்களித்த இளைஞர்கள் பெரும்பான்மையானவர்கள் தாவேக அரசுக்கு வாக்களித்தாங்க. வாக்களிப்பதற்கு எலிஜிபிலிட்டி இல்லாத மாணவர்கள் தாவேக அரசுக்காக பிரச்சாரம் செய்தார்கள். வாக்களிக்க முடியாதவர்கள் தனது அப்பாவையும் அம்மாவையும் தாவேக அரசுக்கு வாக்கு போடுங்க என்று சொன்னாங்க. திராவிட கட்சிகள் மீது கோபம் கொண்டவர்கள் தாவேக அரசுக்கு வாக்களித்தார்கள். எல்லாம் சரி, வாக்களித்தது சரி, ஆட்சியில் உட்கார வைத்தது சரி. ஆனால் ஆட்சியில் அமர்ந்த பிறகு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா? அவர்கள் சொன்ன சமூக பாதுகாப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்களா? குறிப்பாக 4 சட்ட தொகுப்பில் உள்ள பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்பது இளைஞர்களின் எதிர்கால வாழ்க்கையை பறிக்கின்ற விஷயம் இல்லையா? இளைஞர்களின் எதிர்கால கனவை பறிக்கின்ற விஷயம் இல்லையா? மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களின் வாழ்க்கையை பறிக்கின்ற விஷயம் இல்லையா? தேர்வுக்காக பிராக்டிஸ் பண்ணி காலம் கடந்தும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய, வயதான பிறகும் வேலை வாய்ப்பு கிடைக்காது என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களின் வாழ்க்கையை பறிக்கின்ற விஷயம் இல்லையா என்று நாம் கேட்கிறோம். நீங்களும் கேட்பீர்கள் என்று நம்புகிறேன். பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தமிழகத்திற்கு தேவையா? ஹையர் அண்ட் ஃபயர் என்று சொல்லக்கூடிய அந்த முறை தேவையா? அரசு படித்து வேலை தேடும் இளைஞர்களுக்கு சமூக பாதுகாப்புடைய வேலை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை இல்லையா? அந்த கடமையை நிறைவேற்றுவது அரசின் கடமை என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அரசு தனது கடமையை தவறி இருக்குது, கடமையை நிறைவேற்ற தவறி இருக்குது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்ற முறையை தமிழகத்தில் புகுத்தக்கூடாது. அந்த அறிவிப்பை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று இளைஞர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் ஓங்கி ஒலிக்க வேண்டும். டெல்லியில் ஜந்தர் மந்தரில் ஒலித்த குரலை போல தமிழகத்திலும் ஒரு ஜந்தர் மந்தரை உருவாக்க வேண்டும். அதற்கான தேவை வந்துவிட்டது என்று நாங்கள் கருதுகிறோம். மின்சார வாரியத்தில் மின்னூழியர் மத்திய சீட்டு சங்கம் அதற்கான போராட்ட களத்தை அமைத்து தொடர்ந்து போராடும். பொதுமக்களை, மாணவர்களை, இளைஞர்களை, மின் நுகர்வோரை கூட இணைத்து தொடர்ந்து போராடும். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களது கனவு கனவாகவே மாறப்போகிறதே. நீங்கள் கவலை கொள்ள வேண்டாமா? உங்கள் எதிர்காலத்தை கைப்பற்றிக் கொள்ள வேண்டாமா? தவறான விஷயங்களை தட்டி கேட்க வேண்டாமா என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். எனவே இந்த வீடியோவை பார்க்கின்ற இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது என்பதை நினைவுபடுத்தி தமிழக அரசு அறிவித்த இந்த திட்டத்தை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.